வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை, பெங்களூரு இடையே விரைவில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கவுள்ளது. இந்த சேவையை விரைவில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் நலமா திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள நிலையில் மக்கள் நலமாக இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், நீங்கள் நலமா என்று முதல்வர் கேட்கிறார். நலத்திட்டங்கள் நின்றுவிட்டன, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது, சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் உயர்ந்துவிட்டது, விலைவாசி விண்ணை தொட்டுவிட்டது, எங்கு காணினும் போதைப் பொருள் புழக்கம் என்ற அவல நிலைக்கு தமிழ்நாடு ஆளாகியுள்ளது. இப்படி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக்கிவிட்ட திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என்று பதிவிட்டுள்ளார். சூதாட்டம் தொடர்பான விளம்பரங்கள் அதிகரித்து வரும் சூழலில் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதை பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, விழுப்புரம், மன்னார்குடி, புதுச்சேரியிலிருந்து திருப்பதி செல்லும் ரயில்கள் மார்ச் 24 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனுக்களை அளிக்க இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் +1, +2 மாணவர்களுக்கு JEE, நீட் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மார்ச் 25 முதல் வழங்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தும் விதமாக அரசு மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ள நிலையில் மதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று கூட்டினார். தமிழகத்தில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகள் மார்ச் 28 முதல் நடைபெறவுள்ளன. இந்த தேர்வுகள் ஏப்ரல் 19 வரை நடைபெறவுள்ளன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் அதிக எண்ணிக்கையில் பெண் வேட்பாளர்களை களமிறக்க வாய்ப்புள்ளதாக அக்கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 24வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 11 வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 24வது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க கோரும் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்துள்ள தலைமை நீதிபதி அமர்வு, இதுகுறித்து தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும்படி அரசு வழக்கறிஞரிடம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக பிரதமர் மோடி பொய் சொல்வதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சில தினங்களுக்கு முன்பு சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லியுள்ளார். எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை அவர் சொல்லியிருந்தால் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம். தமிழகத்தில் 2 மாபெரும் இயற்கை பேரிடர்களை மக்கள் சந்தித்தார்கள். நிவாரணமாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். அதற்கு 1 ரூபாயையாவது ஒதுக்கி தமிழக மக்களுக்கு உதவி செய்தாரா பிரதமர்? இவர் இப்படியா பொய்களை சொல்வது? பேரிடர் பாதித்த மாவட்டங்களில் 3406.77 கோடி ரூபாய் ஒதுக்கி நிவாரணப் பணிகளை செய்தோம் என்றும் முதலமைச்சர் பேசியுள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சில் முடிவு எட்டப்படாததால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிட்காயின், கிரிப்டோ கரன்சி போன்றவற்றில் முதலீடு செய்தால் அதிக வருவாய் பெறலாம் என கூறி முதலீட்டாளர்களை ஏமாற்றிய வழக்கில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சீன நிறுவனங்கள் உட்பட 209 நிறுவனங்கள் மீது ED எனப்படும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பணவீக்கம் இரட்டை இலக்கத்தில் இருந்த நிலையில்
பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அதை 5% குறைவாக வைத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரகண்டில் உள்ள கார்பெட் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளுக்கு ஒப்புதல் அளித்த முன்னாள் அமைச்சர் ஹரக் சிங் ராவத் மற்றும் முன்னாள் மண்டல வன அலுவலர் கிஷன் சந்த் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்கள் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விதிமுறை இந்தியாவை விளையாட்டில் சூப்பர் பவர் நாடாக மாற்ற உதவும் என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.